Hey guys, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு முக்கியமான ரோபோட் வாக்யூம் கிளீனர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து Deebot Ozmo 937. இது வந்து black version. 937 னா black, 901 னா white. Okay guys, வாங்க பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வஜ்ரி வாடி என்ன கல்ப். ஓகே காய்ஸ், பாக்ஸ்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. கையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. நிறைய திங்ஸ் இருக்குது, ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நம்மளோட Deebot வந்திருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நல்ல வெயிட்டு, செம்ம வெயிட்டாக இருக்குது. ஒரு தடவை சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours ஆகுமா? ஒரு தடவை சார்ஜ் ஏறிடுச்சுன்னா அது 1.5 hour டர்போ பூஸ்ட் அப்படிங்கிற ஃபாஸ்ட்டான வேக்யூம் கிளீனிங்கில் இது வந்து கூட்டுமா. ஓகே, இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வெறும் வேக்யூம் கிளீனரில் இது மாப்பிங்கும் பண்ணும். அதனால தான் இவங்க மாப்பிங் பேட் தந்திருக்காங்க. மாப்பிங் தான் இதில் அல்டிமேட்டு. அதுக்காக தான் இது ரொம்ப காஸ்ட்லி. இது எவ்வளோனா, இந்த வெர்ஷன் இந்தியாவில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்தியாவில் Deebot 901 வந்திருக்கு. 901 70,000 rupees. இந்தியாவில் இது வர்றதுக்கு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 1 lakh இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் போது 1 lakh இருக்கும். இப்போ வரைக்கும் வரலை. இந்த வெர்ஷன் Deebotல சத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது. டர்போ பூஸ்டில் இருக்கும் போதும், கார்பெட் க்ளீன் பண்ணும்போது டர்போவில் அதுவாகவே பூஸ்ட் ஆகும். அப்போவும் இது வந்து சத்தமே இல்லை, செம மெல்ல க்ளீன் பண்ணுது. மெல்லனா சத்தம் மெல்ல இருக்குது, கம்மியாக இருக்குது சத்தம். ஓகே, இதில் முக்கியமான ஃபீச்சர் அடுத்து என்ன இருக்குன்னா, ஸ்டேர்ஸ் டிடெக்ஷன் சென்சர். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 3 சென்சர் இருக்குது. அதனால் படிக்கட்டுக்கிட்ட போகும்போது இல்லை எங்கே ஸ்டேர்ஸ் இருக்கோ பக்கத்தில் போனோடனே அது கீழே விழாது. அப்படி போயிட்டு அப்படி அதுவாகவே பின்னாடி வந்துடும். அதனால் பெரிய அட்வான்டேஜ். மற்ற வேக்யூம் கிளீனரை விட இதில் தந்திருக்க பெரிய ஃபீச்சர் என்னதுன்னா, ஸ்மார்ட் நேவி. இது வந்து ஒரு இன்ஃப்ராரெட் லைட் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர். இது நம்ம வீடை சுற்றி பயங்கரமாக இன்ஃப்ராரெட் லைட்லாம் போட்டு நம்ம வீடியோ ஒரு மேப் பண்ணி வச்சுக்கோம். அப்போ என்ன ஆகும்னா, ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணிடுச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுச்சுன்னா நம்ம வீடோட என்டையர் மேப் அதில் இருக்கும். என்டையர் மேப் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அது அடுத்த தடவை எங்கே போனாலும் ஓகே நான் இந்த ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு அதுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஓகே எனக்கு பெட்ரூம் மட்டும் கூட்டணும் அப்படின்னா இவங்களோட ஆப்பு EcoVacs Deebot அப்படின்னு ஆப் வச்சுருக்காங்க. அந்த ஆப்பில் போய்ட்டு ஓகே எனக்கு வந்து ஹால் மட்டும் கூட்டணும், இல்லை ஹாலும் பெட்ரூம் மட்டும் கூட்டணும், இல்லை ஹாலில் இந்த இடத்த மட்டும் கூட்டணும் அப்படின்னு நீங்கள் கஷ்டமாக எல்லாமே வரையலாம். அப்போ இது போய் கூட்டிகிட்டு அதுவாகவே அதோட சார்ஜிங் டாக்கில் போய் நின்றுக்கும். இந்த சார்ஜிங் டாக் தான் இந்த ஃபுல்லாக சார்ஜ் போடுறது. இது க்ளீன் பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிடும். இந்த Deebot ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்னா, நைட்டெல்லாம் ஸ்கெட்யூல் போட்டுடலாம். எப்படின்னா ஓகே மண்டே மிட் நைட்டில் எழுந்திரிச்சு தனியாக பின்னியே கூட்டிகிட்டு வந்து சார்ஜிங் டாக்கில் போய் சார்ஜ் ஏறிக்கோ அப்படின்னு நம்ம ஸ்கெட்யூல் போடலாம். நம்ம வெளியே போகிறோம், ஊரை விட்டு எங்கே இப்போ வெளியே போகிறோம், வீட்டிலே இல்லை ஒரு 2-3 நாள் அப்படின்னா நம்ம ஸ்கெட்யூல் போடலாம். அது வீடை கூட்டி வைக்கும். மாப் பண்ணும் போது மேனுவலாக தான் பண்ணணும். நம்ம இந்த பேடை வந்து Deebot பின்னாடி நம்ம இன்சர்ட் பண்ணால் தான் அது வந்து தண்ணி ஊற்றி வச்சா தான் அது க்ளீன் பண்ணும். எப்பயுமே தண்ணி ஊற்றி இருக்கக்கூடாது, மாப் பண்ணும்போது மட்டும்தான் தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்புறம் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்க டஸ்ட்பின் சைஸை கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டஸ்ட்பின் சைஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே என்னென்னலாம் தந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரஷ்ஷில் முடி ஏதாவது சிக்கிடுச்சுன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு பிளேட் தந்திருக்காங்க. அடுத்து நம்மளோட டஸ்ட்பின் தந்திருக்காங்க. இந்த டஸ்ட்பின் சைஸ் கூட்டியிருக்காங்க. இந்த டஸ்ட்பின்னை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண உடனே இது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்மளுக்கு மெசேஜும் வரும், ஃபோனுக்கு மெசேஜ் வரும், ஓகே இது ஃபுல்லாகிடுச்சு நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். இன்னும் அதுவே நின்றுட்டு நம்மகிட்ட சொல்லும். இதில் வாய்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. என்னென்ன ஃபீட்பேக் நம்ம க்ளீன் பண்ண போகுதுன்னா நம்மகிட்ட நான் க்ளீன் பண்ண போகிறேன், ஐம் ஸ்டார்டிங் டு க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கும். அப்புறம் நம்மகிட்ட டஸ்ட்பின் ஓப்பன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இதில் முக்கியமானது என்னென்னா, நீங்கள் எத்தனை ஃபில்டர் வச்சுருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே நைலான் ஃபில்டர் வச்சுருக்காங்க.
அப்புறம் ஃபோம் ஃபில்டர் வச்சுருக்காங்க, அப்புறம் அதை விட மைன்யூட்டான எடுக்கிறதுக்கு பேப்பர் ஃபில்டர் வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு காற்று இது வழியாக வெளியே வரும்போது ஃப்ரெஷ் ஏர் தான் வரும், தூசியே இருக்காது. வேறு என்ன தந்திருக்காங்க பார்க்கலாம். டீபாட்டுக்கு கீழே பார்க்கலாம், சில ஐட்டம்ஸ் இருக்குது. டீபாட்டுக்கு கீழே நம்மளுக்கு சஸ்பென்ஷனோட வீல் இருக்குது, அதனால் இது கார்பெட் ஏறும்போது எதுவும் சத்தம் பெருசாக போடாது. இதை நம்ம அலெக்ஸா இல்லை கூகுள் மினிட்ட சொன்னோன்னா, எப்படின்னா அலெக்ஸா ஆஸ்க் டீபாட் டு ஸ்டார்ட் க்ளீனிங் அப்படின்னு சொன்னோம்னா இது சார்ஜிங் டாக்லேருந்து அதுவாகவே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீனிங் ஃபினிஷ்னு அதுவாகவே போய் சார்ஜ் ஏறிக்கும். அதே மாதிரி கூகுள் டீம் பண்ணலாம். நம்மளுக்கு ப்ரஷ்ஷு வந்து அடிஷ்னலாக அவங்க 2 பேர் தந்திருக்காங்க. ஒரு பேர் வந்து எப்பயுமே நம்ம இதில் க்ரீன் ஃபார் க்ரீன், இந்த க்ரீன் இதில் போட்டுடலாம். ஓகே, இந்த ரெட்டை இதில் போட்டுடலாம். போட்டால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேர் இங்கே 2 தந்திருக்காங்க. ஓகே, அடுத்து என்ன இருக்குது? நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு ஃபோம் ஃபில்டரும் ஒரு பேப்பர் ஃபில்டரும் தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஃபோம் ஃபில்டரும் ஒரு பேப்பர் ஃபில்டரும் இது எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. வேறு என்ன தந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. இது என்னென்னா, நம்மகிட்ட டீபாட்டில் இப்போ வந்து ப்ரஷ் வச்சுருக்கோம். இங்கே வந்து மெயின் ப்ரஷ் இருக்குது. இது வந்து சைடு ப்ரஷ் சொல்லுவாங்க, இது மெயின் ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து நம்ம கார்பெட்டில் கூட்டும் போது வந்து நிறைய டஸ்ட் எடுக்கும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பயங்கரமாக முடி சிக்கிக்கும். அதுக்காக தான் அந்த டூல் தந்துருந்தாங்க. நம்ம வந்து முடி சிக்க வேணாம், இப்போ கார்பெட்டில் போடணும்னா இது போட்டே ஆகணும். நம்ம சும்மா தரையை தான் கூட்டுறோம் அப்படின்னா இதை போடலாம். இது ப்ரஷ்ஷே இல்லை, இது அப்படியே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் செட் ஆனால் என்ன ஆகும்னா, எந்த ப்ரஷ்ஷும் இல்லாமல் ஃபுல் வேக்யூம் பவரில் எல்லாமே இழுத்துரும். நம்மளுக்கு இன்னொரு மாப்பிங் பேடோட கவர் தந்திருக்காங்க. அப்போ இது வந்து ரிமூவல் தான். இந்த இதில் இதை வாஷ் பண்ணும்போது இது மிஷின் வாஷபிள். இனிமேல் நம்ம வீட்டில் உள்ள பெண்மணிகள் வெள்ளி செவ்வாய் அப்போலாம் வீடெல்லாம் அவங்க துடைக்கணும்னுலாம் கஷ்டம்லாம் பட வேணாம். சும்மா ஃபோன் எடுத்துகிட்டு மாப்புன்னு போட்டுட்டா ஃபுல்லாக போய் மாப் பண்ணி விட்டுரும். இனிமேல் நம்மளுக்கு அந்த கஷ்டம் கிடையாது. ஆனால் என்ன, கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். வேறு இதில் முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, விர்ச்சுவல் பவுண்ட்ரி அப்படின்னு நம்ம ஆப்பில் தந்திருக்காங்க. அது வந்து இதில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ண முடியாது. நம்ம ஆப்பில் வந்து ஒரு இடத்த மட்டும் உங்களுக்கு கூட்டவே வேணாம், எப்பயுமே கூட்ட வேணாம். இப்போ ஒரு டிவி டேபிள் இருக்குது, அது போய் டிவி கிட்ட போகும்போது வயர்லாம் இருக்குது, அது இழுத்துருன்னு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பக்கம் நீ கூட்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் பவுண்ட்ரி போட்டிங்கன்னா அது அந்த பக்கம் போகவே போகாது. அதுக்கிட்ட போனோடனே அந்த இடத்துல ஒரு செவர் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அது இந்த பக்கம் திரும்பிடும். பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா மற்ற டீபாட்டில் எல்லாமே அவங்க விர்ச்சுவல் பவுண்ட்ரி அப்ளிகேஷனில் ஆப்பில் ஃபோனில் போட முடியாது. அவங்க வந்து தனியாக ஒரு டிவைஸ் மாதிரி தான் தருவாங்க. ஆனால் இதில் வந்து நம்ம எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம். அந்த டிவைஸ்லாம் 1, 2 தான் இருக்கணும். இன்னொன்று வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கணும். இதில் அந்த பிரச்சனையே கிடையாது. இதில் ஆட்டோ கிளீனிங் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, நம்ம டீபாட் எடுத்துகிட்டு இங்கே ஆட்டோன்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை மட்டும் ஒரு தடவை இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா போதும், வீடு ஃபுல்லாக கூட்டும். இந்த ஆட்டோ பட்டன் பண்ணால் என்ன ஆகுனா, வீடு ஃபுல்லாக கூட்டிட்டு அதுவாகவே போய் சார்ஜ் ஏறிக்கும். இதில் இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து ஒரு ஹேண்டில் தந்திருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா இந்த இதை பிடிச்சி தூக்கிக்கலாம். டீபாட்டையே பிடிச்சி அதை கொடுமைப்படுத்த தேவையில்லை. இப்போ நம்ம வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே இருந்தால் கூட்டுறதுக்கு ஒரு நாள் இன்னொரு ஆள் நம்ம எல்லோரும் கூட்டிக்கலாம். ஆனால் பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிவைஸ் டீபாட்டுன்னு இல்லை, எல்லா வேக்யூம் கிளீனருமே எஸ்பெஷலி டீபாட், பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபேவரட் ஒன். டீபாட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த டீபாட் வெர்ஷனில் ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் தந்திருக்காங்க. இது பாருங்கள், எல்லாமே ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சர், ஃபுல்லாகவே ரப்பர் கோட்டிங் இருக்குது கீழே. ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ்னால் என்ன? ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ்னால் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெரிய சாலிடான பொருள் நம்ம வீட்டில் நடுவில் இருக்குது, அது இதால் சென்ஸ் பண்ண முடியலன்னா இது பக்கத்தில் போகும்போது அந்த இதை பார்த்த உடனேவே பெரிய ஐட்டமாக இருந்துச்சு, இப்போ ஒரு சோஃபா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் போயிட்டு அதை இடிக்கக்கூட செய்யாது, அதுக்கு சரௌண்டிங்கில் மட்டும் கூட்டிகிட்டு வந்துடும். அதே இது இப்போ ஒரு சேர் இருக்குது, குட்டியோண்டு கால் மட்டும் இருக்குன்னா, அந்த சேரோட கால் இருக்குன்னா அது இதால் சென்ஸ் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணுன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு தெரியும், அது பக்கத்தில் போனோடனே மெல்ல போகும், அது தப்பாக புரிஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறம் போய் அதை இந்த ஆப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ், இந்த சஸ்பென்ஷன் ஃபுல்லாக ரப்பர் கோட்டிங் இருக்குது, போயிட்டு மெல்ல அதை தொட்டுட்டு அந்த பக்கத்துலேருந்து திரும்பிட்டு இன்னொரு டைரக்ஷனில் கூட்ட ஆரம்பிச்சிடும். மேப்பில் அப்டேட் பண்ணிடும். முக்கியமானது, மேப்பில் இதை வந்து அப்டேட் பண்ணிடும். அடுத்த தடவை அந்த பொருள் அங்கே இருந்துச்சுன்னா அடுத்த தடவை அது இடிக்காது, அது இன்னொரு டைரக்ஷனில் போய் அதுவாகவே கூட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம டீபாட் ஓஸ்மோ 937 பற்றி பார்த்தோம்.
வேக்யூம் கிளீனர் ப்ளஸ் மாப்பிங். ஏன்னா மாப்பிங் தான் இது ரொம்ப பெரிய ஃபீச்சர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.